ஹே கைஸ், இது வந்து ஒரு ஆதி காலத்து கொஷின். அது எந்த ஓஎஸ் வந்து ரொம்ப செக்யூர்டு? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் விண்டோஸ் 11 போடலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ இது யாருக்குமே கொஷின் கேட்டாங்க, விண்டோஸ் 11 வந்து செக்யூர்டாக ராகுல், இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே வந்து நிறைய பேர் கேட்ட கொஷின் வந்து லினக்ஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் செக்யூர்டு ஓஎஸ், அது கரெக்டாக அது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் குரோமியம் இருக்குது, மேக்கின்டாஷ் இருக்குது. ஸோ இத்தனை ஓஎஸ்எஸ் இருக்குது, எது வந்து ரொம்ப செக்யூர்டு, எது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஃபர்ட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். ஸோ கைஸ், டுடே இஸ் சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து டூ சம்திங் ப்ரொடக்டிவ். எப்போவுமே சண்டே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலைல இந்த 5 o'clock எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் இது வரைக்கும் படிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்பேன். இட் குட் பி பயோடெக்னாலஜி, இட் குட் பி எனி திங். இட்ஸ் நாட் சம்திங் நான் மெயின் ஸ்ட்ரீமாக நான் பண்ணுற விஷயம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவேன். இது எதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ நான் வந்து வெர்ச்சுவல் டெக்னாலஜிஸில் வந்து நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐடியில் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இன்ஜினியரிங்கில் இருக்க மாட்டாங்க. தே கம் ஃப்ரம் வைட் அரே ஆஃப் ஃபீல்டு. இல்லை லா ஃபர்ம்ஸ் இருக்கும், அக்கௌண்டிங் ஃபர்ம்ஸ் இருக்கும், அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதுமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட போகிறப்ப அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கான அவங்க ஒர்க்கை கொடுங்க, நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றது வந்து எனக்கு கேட்குறது வந்து கொஞ்சம் கூட நியாயமே இருக்காது. அண்ட் ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் வந்து சம்டைம்ஸ் நான் இருந்திருக்கேன். எங்கள் இன்ஜினியரிங் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஐடி ஒர்க் வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அந்த டைமில். ஸோ நான் தான் வந்து அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் சில விஷயம் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் நாங்கள் செய்கிற வேலைக்கும் வந்து சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி எங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டு அந்த வேலையை செய்வாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் எ டவுட்ஃபுல் திங். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஷோஸ் லைக் எ கிளியர் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் நீங்களான வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எது வந்து செக்யூர்டான ஓஎஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து இட்ஸ் ஹார்ட் டு சே இட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் செக்யூர்டாக இருக்குது அப்படின்றதுக்காக வந்து அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. லெட்ஸே வந்து இப்போ இந்த ரூமில் வந்து இங்கே ஜன்னல் இருக்குது, டோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ திருடன் வரணும்னு நினச்சோன்னா அந்த ஜன்னலை உடச்சிட்டு வரலாம், டோரை உடச்சிட்டு வரலாம். சரி, அப்போ திருடன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு எல்லாத்தையும் மூடிட்டு நம்ம வீட்டுக்கு உள்ளே உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திருடன் வர முடியாது. இது ரொம்ப செக்யூர்டு. பட் இது ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து எதுக்காகனா, ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்றதுக்காக தான் வந்து சம்டைம்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துப்போம். ஸோ விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா ஜஸ்ட் இப்போ விண்டோஸ் 11 ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தில் வந்து எது செக்யூர்டு அண்ட் வாட் இஸ் கோன் பி த ஃபியூச்சர் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து செக்யூரிட்டி அப்படின்றத வந்து நம்ம இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி ஒரு பேசிக்ஸாக ஒன்று பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ சாஃப்ட்வேர் கைஸ் விச் ரன்ஸ் ஆன் டாப் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க. அந்த ஹார்ட்வேர் வந்து நீங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எல்லாம் பூட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட்வேரோட பொட்டன்ஷியல் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து வில் கிவ் யூ அன் இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட அடுத்த செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன வேலை ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்களோ இல்லை கேம் பண்ணுறீங்களோ எது பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணுறது வந்து யூ கேன் டூ இட் ஆன் டாப். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு மிஷின் கூட பேசுகிறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் வாட் யூ கோனா டூ. ஏன்னா செக்யூரிட்டின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையானதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் த சாய்ஸ் வில் நாட் பி கரெக்ட். ஏன்னா வந்து தி மோஸ்ட் செக்யூர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து இப்போ ஆட்டோகேட் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை வந்து இதில் நான் வந்து யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணணும், மாயா இன்ஸ்டால் பண்ணணும், அண்ட் ரைனோ இன்ஸ்டால் பண்ணணும், 3ds Max, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரிசையாக ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஓஎஸில் இருக்கவே இருக்காது. மேக்குக்கு நிறைய ஓஎஸ், நிறைய டூல்ஸ் இருக்காது, அண்ட் லினக்ஸுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஆர் ஸ்டக் வித் சம்திங். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்ம பார்க்கணுன்னா, நம்மளோட ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கு நம்ம என்ன தேவை, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த மிஷினை என்னென்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷினில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஆட்டோகேடு, சிவில் 3D, இன்வென்டர், ரெவிட், வால்ட்டு, அதுக்கப்புறம்
இன்னும் நிறைய இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு வந்து வேறு எந்த ஒரு ஓஎஸ்லேயும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வேறு எதுலேயுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா சிம்பிள் இஸ் தட் வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து லினக்ஸுக்கும் கிடையாது, மேக்குக்கும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து irrespective of whether Windows is secure or not, I have to choose Windows. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அட் தி சேம் டைம் வந்து என்னோடய ஓன் கம்பெனி வெப்சைட்டு, என்னோடய கிளைண்ட்ஸோட வெப்சைட், என்னோடய அப்ளிகேஷன்ஸு, என்னோடய என்டையர் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிட்டிங் ஆன் லினக்ஸ் சர்வீஸ். ஸோ அது வந்து விண்டோஸ் சர்வீஸில் கிடையாது, லினக்ஸ் சர்வீஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஏன் வந்து இந்த ஸ்விட்ச் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஹேக்கர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஏன் வந்து லினக்ஸுக்கு வந்து கம்மியான வைரஸ் இருக்குது, ஏன் வந்து விண்டோஸ்க்கு வந்து நிறைய வைரஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிட்டு நம்மளாக இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸ் கைஸ். இப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் நான் பண்ணுறேன், இப்போ ஃபேஸ்புக் மாரி ஒரு ஆப் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கோட ஆப்போட பர்பஸ் என்னன்னா, நான் வந்து பில்லியன்ஸ் கணக்கான பீப்புள் ஃபோன்ஸில் வந்து என்னோட ஆப் நான் வைக்க போகிறேன் அப்படின்றது அதில் எவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து இந்த இவ்வளோ பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அப்போ இவ்வளோ பேர் கையில் வந்து என்னோட ஆப் இருக்கலாம் அப்படின்றத யோசிச்சு நான் வந்து அதை டெவலப் பண்ணுவேன். ஸோ மை டைம், மணி, எஃபர்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்வெஸ்டட் பேஸ்ட் ஆன் தட் கேல்குலேஷன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணுற எல்லா வேலையும். நீங்கள் ஒரு கல் எடுத்து செதுக்கிற சிற்பியாக இருங்க, இல்லை வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருங்க, ஒரு ஹேக்கராக இருங்க, எல்லாருமே வந்து தே வில் சி லைக் என்னோட டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு வந்து என்ன வந்து நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் கன்சியூமர் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வந்து 76 to 80% வந்து ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். அப்படி இருக்கிறப்ப வெறும் 2% வந்து லினக்ஸ். அது எல்லாமே எல்லா ஃப்ளேவர் லினக்ஸும், நாட் ஜஸ்ட் ஒன் ஃப்ளேவர், எல்லா ஃப்ளேவர் லினக்ஸுமே பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான். அண்ட் மேக்கின்டாஷ் வந்து ப்ராப்ளி அரௌண்ட் லெஸ் தென் 10% இருக்கும், குரோமியம் ஒரு 1% இருக்கும். ஸோ மற்ற ஓஎஸஸ் எல்லாமே வந்து தேல் டேக் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கிராப்ஸ். பட் மெஜாரிட்டி வந்து இட் பிலாங்ஸ் டு விண்டோஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு வைரஸ் எழுதுகிறவங்க வந்து எனக்கு வந்து இப்போ நான் உட்காந்து 3 மாதம் 4 மாதம் உட்காந்து நான் ஒரு வைரஸ் எழுதுறேன், இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் ஃபேமிலி வைரஸ்லேருந்து ஒன்று எடுத்து நான் க்ளோன் பண்ணி ஏதோ ஒன்று வேரியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து ஐ ஹாவ் டு மேக் ஷூர் தட் எனக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐ டார்கெட் பீப்புள் வேர் ஐ கேன் ஆக்சுவலி கெட் தட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு வந்து நிறைய வைரஸ் இருக்குது. அண்ட் லினக்ஸுக்கு ஏன் கம்மி வைரஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதை நான் எழுதி ப்ரோஜனம் இல்லை, என்ன இட்ஸ் நாட் கோன் மேக் மீ மணி அண்ட் இட்ஸ் நோ ஒன் இஸ் கோன் லுக் அட் மீ. ஸோ வாட் இஸ் அ பாயிண்ட்? ஸோ ஒரு ரூக்கி ஹேக்கர் வந்து ஹீ நீட்ஸ் அட்டென்ஷன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேக்கர் வந்து ஹீ நீட்ஸ் மணி. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு ரூக்கி ஹேக்கர் வந்து ஹீ இஸ் நாட் கோன் கெட் அட்டென்ஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேக்கர் வந்து கம் ஃப்ரம் அ ரூக்கி ஹேக்கர். ஸோ அப்போ வந்து யூ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூ லுக் ஃபார் வல்னரபிலிட்டிஸ் இன் விண்டோஸ். ஒரு ஹேக்கரோட முக்கால்வாசி நேரம் வந்து அவங்க விண்டோஸில் இருக்க வல்னரபிலிட்டிஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க, விண்டோஸில் இருக்க வல்னரபிலிட்டிஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அதுக்கு வைரஸ் எழுதி தான் பழகிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி ஆன்லைனில் ரீசோர்ஸஸும் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக தான் இருக்கும் டார்க் வெப்பில். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த 2 ஓஎஸஸும் வந்து செக்யூரிட்டி சைடு வந்து என்னென்ன விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் சொல்யூஷன் அண்ட் லினக்ஸ் வந்து இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ். அப்படின்னா அதோட என்டையர் கோட் வந்து சோர்ஸ் கோட் வந்து இட்ஸ் அவைலபிள் டு த பப்ளிக். ஸோ யார் வேணாலும் வந்து அந்த சோர்ஸ் கோடை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். வேறஸ் வித் மைக்ரோசாஃப்ட் வந்து இட்ஸ் அ ப்ரொப்ரைட்டரி டு மைக்ரோசாஃப்ட். ஸோ விண்டோஸ்ன்றது வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரைட்டரி சோர்ஸ் கோட். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்க்க முடியும். இப்போ தான் வந்து விண்டோஸ் எக்ஸ்பியோட சோர்ஸ் கோட் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் எக்ஸ்பி லாங் பிஃபோர் இட் சர்வீஸ்லேருந்து போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து அது சோர்ஸ் கோட் வந்து க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. இப்போ விண்டோஸில் இருக்க கரண்ட் வெர்ஷன்ஸ் 10, 11, 7, 8, 8.1 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட்டில் இருக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் வந்து இட்ஸ் அ க்ளோஸ்ட் ஒன். ஸோ அப்படின்னா நீங்கள் போய் யாருமே பார்க்க முடியாது unless and until you are a developer in Microsoft and you working in that program. ஸோ இதே வந்து லினக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோர்ஸ் கோட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த என்டையர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்யூனிட்டி, டெவலப்பர் கம்யூனிட்டி வந்து கேன் ஹேவ் ஆக்சஸ் டு தி சோர்ஸ் கோட். ஸோ இப்போ என்ன ராகுல், இப்போ வந்து சோர்ஸ் கோட் ஓப்பன் இருந்துச்சுன்னா ஹேக்கர் வந்து அது உள்ளார பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதை வந்து ஹேக் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. எஸ், அந்த பாசிபிலிட்டி இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து தட் இஸ் வேர் த கம்யூனிட்டி கம்ஸ் இன். ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு 2000-3000 டெவலப்பர்ஸ் வந்து விண்டோஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் லினக்ஸில் வந்து ஈவன் தோ தெர் இஸ் லைக் மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஓஎஸ் கர்னல் வச்சு தான் தே கீப் டெவலப்பிங் லைக் 10, 11 அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் ஒன் வெர்ஷன், ஒன் ஃப்ளேவர். ஏன்னா விண்டோஸில் வந்து நீங்கள் விண்டோஸ் 10ல் வந்து ஹோம், ப்ரீமியம் அண்ட் நெட்ஒர்க்கு இந்தமாரி ப்ரோ இந்தமாரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருந்தாலுமே தே ஆர் சிங்கிள் கோர். ஒரே சிங்கிள் கோரில் வந்து ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் பண்ணுறது தான். வேறு லினக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபுண்டு, ஃபெடோரோ, கியூப் அந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து லினக்ஸே இருக்குது, விச் இஸ் பேசிக்லி அ வேரியேஷன் ஆஃப்
ஒன் சிங்கிள் லினக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஒர்க் பண்ணுற 3000-4000 டெவலப்பரை விட அண்ட் லினக்ஸில் வந்து லட்சக்கணக்கான ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து கேன் கான்ட்ரிபியூட் மோர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கும் லினக்ஸுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி வந்து ஒன்று மார்க்கெட்டில் வருது, எல்லாத்துக்கும் வந்து தெரிய வருது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். மைக்ரோசாஃப்ட் ஜம்ப் அண்ட் ஃபிக்ஸ் இட் வெரி குவிக்லி. ஏன்னா இட்ஸ் அ கமர்ஷியல் சொல்யூஷன். அதனால் பார்த்தீங்கன்னா தேல் கெட் அண்ட் ஃபிக்ஸ் இட் மச் குவிக்லி. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும். நீங்கள் இந்த விண்டோஸ் 7 விண்டோஸ் XP அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேக்ஸ் வந்து ரெகுலர் ஃபியூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பேக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சர்வீஸ் பேக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபோர்ஸ் இன்ஸ்டால். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து தே ஆர் வெரி கீன் ஆன் க்ளோசிங் வல்னரபிலிட்டிஸ். அந்த வல்னரபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு தே டோன்ட் லெட் பீப்புள் ஆப்ரேட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விச் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹேக்கருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் டிஸ்ஹார்ட்னிங். நீங்கள் வந்து ஒரு வைரஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஓஎஸ்க்கு எழுதுறீங்க, லெட்ஸே வந்து விண்டோஸ் XPக்கு எழுதுறீங்க அப்படின்னா தட் வில் நாட் ஒர்க் ஆன் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் ஓஎஸ்க்கு அப்புறம் வந்து இட் வில் நாட் ஒர்க். நீங்கள் யூ ஹேவ் டு கோ அண்ட் ரீரைட் இட். வேறஸ் லினக்ஸில் வந்து இஃப் யூ ரைட் சம்திங்னா இட் கேன் கீப் ரன்னிங் அன்லெஸ் அண்ட் அன்டில் சம்மன் கோஸ் அண்ட் ஃபிக்ஸ் இட் அப்படின்றத விட இட் ஒர்க்ஸ் சீம்லெஸ்லி இன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஓஎஸில் வந்து செக்யூரிட்டி விஷயம் என்னென்ன விஷயம்லாம் இப்போ வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ண விடும். நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ஃபைல் போடுறது, ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற சில விஷயம் பண்ணும். பட் அதை தவிர வேறு எல்லா விஷயமும் இப்போ நீங்கள் வந்து இப்போ NPM இன்ஸ்டால் பண்ணணும், இப்போ லெட்ஸே நோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், நோட் பேஸ்ட் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும், ஜாம் சர்வர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன் எது பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். இதே தான் மேக்லையும் இதே தான். ஸோ நீங்கள் மேக்கில் வந்து எது இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். விண்டோஸில் இது கேட்காது. ஆனால் இது வந்து என்னென்னா இப்போ விண்டோஸில் வந்து தே கிவ் யூ அன் ஆப்ஷன் வேர் லைக் ரன் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துரும். அது கொடுக்கலன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வரும். ஏன்னா அதுவும் கூட பாஸ்வேர்ட் கேட்காது, ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் வரும். இந்த ஆக்ஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க, இது நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா இல்லையா, இது வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். வேறஸ் இட் டசன்ட் ஸ்டாப் யூ. வேறஸ் வித் லினக்ஸில் வந்து அது ஸ்டாப் பண்ணும். நீ பாஸ்வேர்ட் போட்டால் தான் அடுத்த விஷயம் நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் வந்து இட்ஸ் அ செக்யூர்ட் அப்ரோச். பட் வந்து ஆஸ் அ ரெகுலர் டெஸ்க்டாப் யூசர் ஒரு கன்சூமருக்கு வந்து இட்ஸ் அனாயிங். ஸோ மேக் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறப்ப ஐ கெட் வெரி அனாய்டு. சும்மா அடிக்கடி வந்து பாஸ்வேர்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, உட்காந்து கரெக்டாக டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கடுப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் வந்து யூ ப்ரிஃபர் விண்டோஸ், யூ லைக் விண்டோஸ் நேச்சுரலி. இது வந்து உங்களுக்கு செக்யூர்டாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து நேச்சுரலாக இட்ஸ் அன் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணுறாங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக் ஃபயர் வால் இருந்துச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து தே கிவிங் எ வெரி நைஸ் ஃபயர் வால் அண்ட் ஓன் ஆன்டிவைரஸ் செக்யூரிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் ஓஎஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஞாபகம் இருக்கும், மெக்காஃபே, நாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தனியாக வாங்கணும். வேறஸ் விண்டோஸில் வந்து பை டிஃபால்ட் தே கிவிங் எ ஃப்ரீ வைரஸ் ஸ்கேனர். அது வந்து இப்போ டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரியல் டைம் ஸ்கேனும் பண்ணும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ப்ளக்இன் பண்ணுறீங்க, ஒரு டிவைஸ் ப்ளக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுறதுல வைரஸ் இருக்கான்னு சொல்லிவிடும். அதேமாதிரி EXE இன்ஸ்டால் பண்ணுறப்ப வார்னிங் சொல்லிவிடும். அண்ட் அதேமாதிரி அன்சைன்டு EXEs இருந்துச்சுன்னா வந்து ஸ்டாப் பண்ணிவிடும், குவாரண்டைன் தானாக பண்ணிவிடும். அதுமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபெண்டர் பண்ணும். which generally for a layman வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு இட்ஸ் a வெரி குட் ஃபீச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து விண்டோஸில் வந்து விண்டோஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து எல்லா செக் பாயிண்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து இட்ஸ் டூயிங் சம் ஒர்க். அது எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு லேமேனுக்கு வந்து அவனுக்கு தெரியாது என்ன பண்ணுறோன்னு தெரியாது. அவனுக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் பார்க்குறான், இது வந்து அண்ணாத்த படம், இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுவான். ஸோ அவன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது வைரஸ் அப்படின்ட்டு. அதுவும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒர்க் ஆகலையே, சரி ஓகே போவோம் அப்புறம் வேலை பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தா அது வந்து ஒரு ரூட் கிட்டே அதே ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வர நீங்கள் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து செக்யூரிட்டி வந்து பை டிஃபால்ட் வந்து இருக்குது. ISP லெவல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷிங் சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களே வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஓப்பனே ஆகாது நிறைய சம்டைம்ஸ். அண்டு ஒரு மாதிரி டாஜியான வெப்சைட்ஸ்லாம். அதேமாதிரி கூகுளில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து SSL இல்லை அப்படின்னா வந்து கூகுளில் வந்து இனிமேல் சர்ச் ரிசல்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜில் எந்த ஒரு வெப்சைட்டும் வராது. ஸோ கூகுள் வந்து வெரி சீரியஸ் அபவுட் இட். அண்ட் அதே மாதிரி வந்து
இப்போ ப்ரௌசர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து க்ரோம் எடுத்துக்கோங்க, ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் SSL இல்லை அப்படின்னா அன்செக்யூர்ட்னு காமிச்சிடும் ஃபர்ஸ்ட் திங். அதனால் வந்து எல்லாருமே வந்து பேசிக்காக பை டிஃபால்ட் வந்து SSL சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து அந்த வெப்சைட் வந்து ஒரு ஃபிஷிங் வெப்சைட், லெட்ஸ் சே கூகுள் ஃபோட்டோஸ் வந்து மிமிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் வெப்சைட் அப்படின்னா வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடும், ப்ரௌசரே வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடும், விச் இஸ் லைக் அ கிரேட் திங். இதெல்லாம் வந்து முன்னாடி கிடையாது, இப்போ இருக்குது. அண்ட் அதேமாதிரி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு EXE ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எல்லா ப்ரௌசர்ஸுமே வந்து ஒரு வார்னிங் கொடுத்துரும். ஸோ இந்த வார்னிங் வந்து விச் இஸ் லைக் இந்த ஃபைல் வந்து இட் கேன் பி அன் இன்ஃபெக்டட் ஃபைல் வந்து ஒரு சைன் பண்ணல, ஸோ இது வந்து இந்த டெவலப்பர் அன்னோனாக இருக்கான், ஸோ இது நீ இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு. அதே வந்து நீங்கள் இப்போ இந்த எட்ஜ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு டிஃபெண்டர் வந்து அது ரெடி டு குவாரண்டைன் ஸ்டேட்டில் தான் அது வச்சிருக்கும். அந்த ஃபைல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரிலீஸே பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து பை டிஃபால்ட் வந்து இட்ஸ் கீப்பிங் இன் அ சாண்ட் பாக்ஸ், ஸோ விச் இஸ் சேஃபர் என்விரான்மெண்ட் ஃபார் டவுன்லோடிங் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட வீட்டில் இருக்க ரவுட்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து தே ஹேவ் தேர் ஓன் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி பாயிண்ட் எங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் இவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து விண்டோஸ் OSஸில் செக்யூரிட்டிஸ் இருக்குது. பட் ரிமெம்பர் இது எல்லாமே வந்து which protects you at only a certain level. இதுக்கு மேலே வந்து ஒரு வைரஸ் வரதும் வராதும் வந்து யார் கையில் இருக்குன்னா நீங்கள் எப்படி வந்து இருக்கிறீங்க, உங்களோட ப்ராக்டிசஸ் வந்து எப்படி இருக்குது, ஸோ ஹவு க்ளீன் யூ ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. விச் இஸ் லைக் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு பேசிக் திங்ஸ் இருந்தாலே போதுங்க. அதை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ஆன்லைன்லன்னா அது சைன் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது தான். ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நீங்கள் ஒரு டெவலப்பர் வந்து நீங்கள் ஒரு WPF அப்ளிகேஷன் நீங்கள் வந்து விண்டோஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து சைன் பண்ணணும். சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யார் டெவலப்பர், யார் இந்த அப்ளிகேஷனோட பப்ளிஷர், அவங்களோட வெப்சைட் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப வந்து யூ ஆர் இன்ஸ்டாலிங் ஃப்ரம் அ செக்யூர்ட் லொக்கேஷன் அண்ட் யூ இன்ஸ்டாலிங் ஃப்ரம் அ வெரிஃபைட் வெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம். இது இல்லை அப்படின்னா வந்து தென் யூ ஆர் டேக்கிங் அ ரிஸ்க். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஸ் அ யூசர் வந்து இஃப் வி நோ வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா வந்து இட் ஆக்சுவலி அவாய்ட்ஸ் ஈவன் த என்டையர் சினாரியோ ஆஃப் ஹேவிங் அ ரிஸ்க் ஆஃப் அ வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. சரி, ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ பேசியாச்சு. ஸோ இப்போ எது தான் செக்யூர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஓன் க்ளவுட் சர்வீசஸ், அவங்களோட மைக்ரோசாஃப்ட் 360 அந்தமாரி எல்லா க்ளவுட் சர்வீசஸுமே வந்து தே ஆர் ஹோஸ்டட் ஆன் லினக்ஸ். அண்ட் நான் என்னோடய பேக் அண்ட் வெப்சைட்ஸு, என்னோட ஈவன் கம்பெனி வெப்சைட்ஸு, பேக் அண்ட் அப்ளிகேஷன்ஸு எல்லாமே API சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ரன் ஆன் லினக்ஸ். ஸோ சர்வர் சைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்டில் லினக்ஸ் இஸ் அ கிங். ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து லினக்ஸ் பேஸ்டு சர்வீஸ் தான். நீங்கள் வந்து எங்கே போய் நீங்கள் எதுவும் ஹோஸ்ட் பண்ணுங்கள், ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டோ ஹோஸ்ட் பண்ணுங்கள், ஓப்பன் கார்ட் வெப்சைட்டோ மெஜென்டோவோ எதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸ் சர்வரில் தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து சர்வர் சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து லினக்ஸ் இஸ் அ கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் அ கன்சியூமர் சைடு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் இஸ் அ கிங். அண்ட் செக்யூரிட்டி வைஸ் வந்து விண்டோஸ் வந்து தே டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். அண்ட் ஆஸ் அ கமர்ஷியல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து யூ கெட் அ சாலிட் சப்போர்ட். வேறு லினக்ஸில் வந்து அந்த சாலிட் சப்போர்ட் இருக்காது. பட் அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் நாட் ஆஸ் கன்வீனியன்ட் அஸ் விண்டோஸ். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அப்போ செக்யூரிட்டி வைஸ் வந்து எது செக்யூர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னவுடன் வந்து சொன்னது வந்து ஹீ வவுச்ட் ஃபார் QoS அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லினக்ஸோட ஃப்ளேவரு. ஸோ பட் த பாயிண்ட் இஸ் லைக் அது நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா என்னோட எல்லா அப்ளிகேஷன்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நோ பாயிண்ட். ஸோ செக்யூரிட்டி வைஸ் வந்து லினக்ஸ் இஸ் செக்யூர்ட். பட் இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் வந்து வைரஸ் வந்து எழுதுகிறவங்க வந்து தே நாட் கீன் ஆன் ரைட்டிங் ஃபார் லினக்ஸ். இப்போ இதே கன்சியூமர் செக்மெண்ட்டில் வந்து விண்டோஸ்க்கு பதிலாக லினக்ஸ் வந்து 70% இருந்துச்சுன்னா ஐ திங்க் லினக்ஸ் வில் see more virus than Microsoft. Being an open source வந்து லினக்ஸ் வந்து will see more virus அப்படின்னு தான் சொல்லணும். Okay, we'll see again in another video guys, and thank you so much and cheers.